Hi friends, welcome to Dhana's way. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பன்னீர் பிரியாணியும் அது தொட்டுக்கிறதுக்கு ஒரு முட்டை கிரேவியும் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. அரை கிலோ ரைஸ் எடுத்துருக்க பாஸ்மதி ரைஸ் ஒரு 10 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். நம்ம பன்னீர் பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம பன்னீரை மேக்னேட் பண்ணி ஊற வச்சிடலாம். 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த பன்னீருக்கு உண்டான சால்ட், ஒரு ஸ்பூன் தயிர், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பிஞ்ச் கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் தனியாத்தூள். மசாலா அதிகம் சேர்க்கக்கூடாது, இது மைல்டு, இதுக்கு பன்னீருக்கு உண்டான காரம் தான். ஒரு பிஞ்ச் மிளகாய் தூள். இது இவ்வளோதான் மசாலா. லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். கலந்தாச்சு. இது ஊறட்டும், நம்ம பிரியாணி தாளிச்சிக்கலாம். போயிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை கிலோ அரிசிக்கு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு துண்டு பட்டை, சின்னதாக ஒரு 7 ஏலக்காய், ஒரு 7-8 கிராம்பு. இதான் மசாலா நான் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க, வேணா விட்டுடலாம். ஒரு 10-20 முந்திரி பருப்பு, செவந்துடுச்சு. இந்த டைம்ல 2 பெரிய வெங்காயம் போடுறேன். அரை கிலோ ரைஸ்க்கு ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகாய், ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வதங்கணும். இந்த அளவு வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு விழுது 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாய் சேர்த்துருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி காரம் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த எண்ணெயிலே பரட்டி விட்டுருங்க. கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் புதினா, தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2, தக்காளி நல்லா கரையட்டும். மூடி போட்டுக்கலாம். 3 முந்திரி பருப்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், 2 பத்தை தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு. இது கூடவே 1 ஸ்பூன் கஸ்கஸ். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதை தக்காளி வெங்காயம் மசாலா போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம முட்டை கிரேவி தாளிச்சிக்கலாம். கடாயை வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் அது போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சிடுச்சு. அரைச்சி விழுத சேர்க்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணி சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். 2 மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. எண்ணெயிலே வதங்கட்டும். அப்புறம் வேணா நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக வச்சுட்டு வதங்கணும். மசாலா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 3 ஸ்பூன் தயிர் விட்டுக்கிறேன்.
மசாலா எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். அஞ்சு 3 கிளாஸ்க்கு 5 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். போதும். அது நம்ம ரைஸ் வேற ஊற வச்சிருக்கோம். தண்ணி அளந்து ஊற்றின பிறகு இது தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். கொதிக்க சொல்ல பார்த்துக்கலாம், எக்ஸ்ட்ரா உப்பு வேணும்னா. அவ்வளோதான், மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். மசாலா வாசனை போயிடுச்சு, தண்ணி நல்லா கொதிச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உப்பு போடுறேன். 10 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துக்கலாம். குருமா நல்லா சிம்லேயே வதங்கியாச்சு. இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ குருமாக்கு திக்னஸ் பார்த்து ஊற்றிக்கலாம். குருமா இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். இது கூடவே புதினா கொஞ்சம். லைட்டாக கொதி வந்துடுச்சு குருமா. இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை போட்டுக்கலாம். குருமா நல்லா வதக்குறதுல தான் இருக்கு டேஸ்ட்டு. எல்லாம் ராவா போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். சிம்ல வச்சு வதக்குனா டேஸ்ட் வேற லெவல். முட்டையை போட்டு லைட் கலக்கக்கூடாது, லைட்டாக. அவ்வளோதான், முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம இறக்கிக்கலாம் கொத்தமல்லி போட்டு. இப்போ நம்ம பன்னீர் ஊற வச்சதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். தவா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஊற வச்ச பன்னீரை நம்ம பேஸ்ட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவு பன்னீர் வதங்கினா போதும். பிரியாணி தம் போட்டுக்கலாம். ஒரு தோசைக்கல்லை வச்சு ஹீட் ஆன பிறகு நம்ம ஃப்ரை பண்ண பன்னீரை போட்டுக்கலாம். இது கூடவே புதினா, ஒரு ஸ்பூன் நெய். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பிரியாணி இறக்கிடலாம். பாத்திரத்து மேல ஒரு வெயிட் வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம இறக்கிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா உதிரியா வந்திருக்கு. இறக்கிக்கலாம்.